இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் சைவம். நாங்கள் வந்து எக்கு கூட கையில் தொட மாட்டோம். அப்படியும் போது பெருமாள் பிரசாதம்னு அதை வந்து நம்ம வந்து கண்ணில் ஊற்றிண்டு ரொம்ப ஆன்மீகமாக அது ரொம்ப மனசு ரொம்ப அதில் லயிச்சு போய் நம்ம அதை சாப்பிட்றோம். அப்போ இப்படி ஒரு செய்தி வந்து காதில் கேட்கும் போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. பட் அது காதில் கேட்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதோட தலைமை அர்ச்சகரே வந்து சொல்கிறாரு, இது வந்து 5 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. யூடியூப்ல வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு. அவரே வந்து சொல்கிறாருன்னா அது எப்படி அவர் வந்து அதுக்கு எல்லாம் ஒத்துன்னு இருப்பாங்க. பக்தர்களோட பக்தியை வந்து இப்படி ஒரு பொருட்டா மதிக்காம அது ரொம்ப ஈஸியாக பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் சார், ஆனால் அடுத்தவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படுறது அதையே நினைக்க மாட்டேங்க. ஏன்னா ஒரு ஏழை கூட அந்த லட்டுக்காக அவ்வளோ நேரம் கியூவில் நின்று அதை வாங்கி கண்ணில் ஊற்றிட்டு சாப்பிட்றச்ச ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்கிறீங்க அதில் வந்து மாட்டு இறைச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி எங்களால் மனசால ஏற்றுக்க முடியும்? பெருமாள் வந்து இன்னைக்கு நம்ம கும்பிடணும்னா 2 நாளாக ஒரு முட்டை கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. சைவ பிள்ளை கேக்கே சாப்பிட மாட்டோம். அப்போது எங்களுக்கு இந்த பிரசாதம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்.